அதாவது நம்முடைய சாஸ்திரங்களில் ஆணுக்கு நிகர் பெண் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் வந்து அர்த்தநாரீஸ்வர தத்துவம். ஆண் பாதி பெண் பாதி, சிவனும் பார்வதியும் பாதி பாதியாக இருக்கிற அதை பெண்ணுக்கு சம பங்கு கொடுத்துருக்கு. இருந்தாலும் அந்த ஆண் பெண் பாலின வேற்றுமை இருக்கு இல்லையா, அதனுடைய அடிப்படையில் சில விஷயங்கள் சாஸ்திர நிர்ணயங்கள்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பெண்கள் வேத மந்திரங்கள் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால், அந்த வேத மந்திரங்கள் சொன்னால் அடி வயிற்றில் அந்த மூலாக்கினி ஹீட் ஃபார்ம் ஆகும், ப்ரொடியூஸ் பண்ணும். மந்திரம் வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது பெண்களுக்கு தானே இந்த கர்ப்பப்பை யூட்ரஸ்னு ஒன்று இருக்குது, அந்த யூட்ரஸை போய் அது பாதிச்சிடும். அதனால் யூட்ரஸை பாதிச்சுனா அது குழந்தை பாக்கியம் பாதிக்கப்படும். அதனால தான் பெண்களை வந்து வேத மந்திரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி பெண்கள் கத்தி சொன்னால் கூட யூட்ரஸ் பாதிச்சிடும். அதனால தான் ஐயப்ப மலை கூட சரண கோஷங்கள் போடும்போது பெண்கள் போட்டான்னா அவங்க யூட்ரஸை பாதிச்சிடும். ரெண்டாவது காந்த மலை வேறு ஐயப்பன், அந்த மலை காந்த மலை வந்து அக்னி மலைக்கு சமானம். அது யூட்ரஸை பாதிச்சுங்கிறதுனால கூட அது ஒரு காரணம். பெண்கள் வந்து சபரிமலை போகக்கூடாதுன்னு சொல்கிறது காரணம், அது ஒரு காரணம்.